அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இருக்கட்டும். தாங்கள் யார் என்று அடியேன் அறியலாமா? அகத்தியன் என்பார்கள் என்னை. ஹாஹா, அருக்கம் முனிவரா? ஐயனே, தாங்கள் எங்கள் இல்லம் தேடி வருவதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? அமருங்கள், இன்னும் ஒரு நொடி பொழுதில் வந்துவிடுகிறேன். எங்கே போகிறாய்? தினந்தோறும் காலையில் மலர்களை பறித்ததும் என்னை பெற்ற அன்னை தந்தையருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். ஓஹோ, அன்னை தந்தை சேவையை அவ்வளவு உயர்வாக கருதுபவனா நீ? ஆம் சுவாமி, என்னை பெற்ற அன்னையும் தந்தையும் ஆசிரமத்தின் உள்ளே இருக்கிறார்கள். என் தாய்க்கு கண் பார்வை இல்லை, என் தந்தைக்கு ஒரு காலிலே. அவர்களுக்கு பணிவிடை செய்ய அடியேன் ஒருவன் தான் இருக்கிறேன். ஆசான் ஸ்தானத்தில் வந்திருக்கும் என்னை விட உனக்கு அன்னை தந்தையர்கள் முக்கியமாக போய்விட்டார்களா? ஐயனே, மாதா பிதா, பிறகுதானே குரு தெய்வம் என்று உங்களை போன்ற மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். வந்தவரை உபசரிப்பதை விடுத்து உனக்கு சொந்த காரியம் முக்கியமாக போய்விட்டதா? என்னை இந்த உலகிற்கு தந்தவரை தாய் தந்தையர் தானே. அந்த உலகத்தில் மாட்டி படைப்பவர்கள் என்னை போன்ற ஞானிகள் தானே. அந்த ஞானிகளையும் பெற்றவர்கள் ஒரு தாய் தந்தையர் தானே. எனக்கே உபதேசம் செய்கிறாயா நீ? ஆத்திரப்படாதீர்கள் சுவாமி, இதோ அரை நொடியில் வந்து விடுகிறேன். என்னை பெற்ற தெய்வங்களுக்கு என் அன்பு வணக்கம். எங்களுக்கு எல்லாமாக இருந்து தொண்டு செய்ய உனக்கு எல்லா நலன்களும் உண்டாகட்டும். பெற்றோரை மதித்து பெரும் தொண்டு செய்கிறார். அடுத்த பிறப்பிலாவது நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய ஆண்டவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்பா. வெளியே யார் பேசிக் கொண்டிருந்தார்? அகத்திய முனிவர் நம் ஆசிரமத்தில் நாடி வந்திருக்கிறாரா? அகத்திய பெருமானா? அரும்பெரும் முனிவராயிற்று. அப்படியே வெளியே பார்க்க வைத்து விட்டு நீ இங்கு வந்தாய். ஆமாம் அப்பா, பெற்றவர்கள் திருவடியை வணங்கிவிட்டு வருகிறேன். அதுவரை சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன். பார்க்க வைத்ததின் காரணமாக அவர் கோபப்பட்டு ஏதேனும் சாபத்தை கொடுத்து விட்டால் புறப்படுங்கள். நடந்த தவறுக்கு நாமாவது அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம். சிறுபித்தனமாக எங்கள் செல்வன் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். தங்களை வெளியே பார்க்க வைத்து எங்களை பெரியதாக நினைத்த பிள்ளையை